பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அரபு மொழி காப்போத்தர உயர்தரம் தரம் 12 ஆசிர் வழிகாட்டி என்ற நூலிலிருந்து இன்றைய தினம் நாங்கள் 100வது பக்கத்தில் இருக்கக்கூடிய இறுதி பாடம் அத்தர்ஸ் அஸ்ஸாமின் 8வது பாடம் ஹுக்கூக்குல் இன்சான் மனித உரிமைகள் சம்பந்தமான பாடத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மாஹிய ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமைகள் என்றால் என்ன? மாஹிய ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமைகள் என்றால் என்ன? ஹுக்கூக்குல் இன்சானி, மனித உரிமைகள் என்பவை ஹுக்கூக்குன் முத்தஅஸ்ஸிலத்துன், அவை அடிப்படையான சில உரிமைகளாகும். ஃபி ஜமீஇல் பஷர், எல்லா மனிதர்களிலேயும் பிரயோடி போயிருக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகளாகும். தஅஸ்ஸல என்கிறது வேரூன்றி இருப்பது, வேரூன்றி இருப்பது, பிரயோடி போயிருப்பது என்ற அர்த்தம். மஹ்மா கானத் ஜின்சியத்துஹும், அவர்களுடைய இனம் எதுவாக இருந்தாலும், ஜின்சியாவுக்கு நாட்டம் நாடு. அவ் மக்கானு இகாமத்திஹிம், அல்லது அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய வாழக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும். அவ் நவ் ஜின்சிம், அல்லது அவர்களுடைய இனம் எதுவாக இருந்தாலும். அவ் அஸ்லுஹுமுல் வத்தனி, அல்லது அவருடைய தேசிய அடிப்படை பூர்வீகம் எதுவாக இருந்தாலும். அவில் இருக்கு, அல்லது இன பூர்வீகம் எதுவாக இருந்தாலும். அவ் லவ்னிஹிம் அவ் லவ்னுஹும், அல்லது அவர்களது நிறம் எதுவாக இருந்தாலும். அவ் தீனுஹும், அல்லது அவருடைய மார்க்கம். அவ் லொகத்துஹும், அல்லது அவர்களுடைய மொழி. இவை எதுவாக இருந்தாலும் எல்லா மனிதர்களிலேயும் வேரூன்றி பிரயோடி போய் காணப்படக்கூடிய சில உரிமைகள் தான் மனித உரிமைகள் என்பவை. அவ் ஐயு வதுஇன் ஆஹர், அல்லது வேறு எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும். இன்னலனா ஜமீஅன், எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இன்னலனா ஜமீஅன் அல் ஹக்க ஃபில் ஹுசூலி அலா ஹுக்கூக்கினல் இன்சானியா. இன்னலனா ஜமீஅன், எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அல் ஹக்க, அதாவது அல் ஹக்க என்பது இன்னவுக்கான இஸ்ம். ஜமீஅன் என்கிறது ஹால். எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது அல் ஹக், ஒரு உரிமை இருக்கிறது. ஃபில் ஹுசூல் அலா ஹுக்கூக்கினல் இன்சானியா, எங்களுடைய மனித உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உரிமை இருக்கிறது. அலா கதமில் முசாவாத்தி, சரி சமமாக. முசாவாத் என்றால் சரி சமன், சமத்துவமாக. அலா கதமில் முசாவாத்தினால் சமத்துவமான அடிப்படையில். வபிதூனி தமீஸ், எந்த பாகுபாடும் இன்றி. ஃபில் வஜமீஉ ஹாதிஹில் ஹுக்கூக்கி, இந்த எல்லா உரிமைகளுமே முத்தராபிதத்துன், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. வமுத்த ஆசிரா, ஒன்றுக்கு ஒன்று வலு சேர்க்கக்கூடியவை. வகைரு காபிலத்தின் தஜிசியா, கூறு போடப்பட முடியாதவை. கயிறு காபிலானால் அது ஏற்றுக்கொள்ளாதுன்றது முடியாது. லித்தஜிசியா, தஜிசியா என்கிறது கூறு போடுறது அப்படின்னா பிரிக்கிறது, பிரித்து நோக்கப்பட முடியாதவை. வகசீரம்மா, அதிகமாக. யதிம்மு தஅபீரு அன் ஹுக்கூக்கில் இன்சான், இந்த வாசக முறைமை அவ்வளவு நல்லா இல்லை. தம்ம தஅபீரு அன் அப்படின்னு சொல்கிறது அப்படி சொல்கிறது இல்லை. அப்பர் அன்ஹுண்டால் ஒன்றை பற்றி கூறுவது, தெரிவிப்பது அப்படின்னு பொருள். ஆனால் அந்த யதிம்மு தஅபீரு அன் அப்படின்னு சொல்லி நான் எங்கேயுமே கண்டதில்லை வாசக அமைப்பு முறைமைகள். ஆனால் இங்கே அப்படி போட்டிருக்காங்க. வகசீரம்மா, அதிகமாக. யதிம்மு தஅபீரு அன் ஹுக்கூக்கில் இன்சான் ஆலமியா, உலகளாவிய மனித உரிமைகள் பற்றி பேசப்படுகிறது. உலகளாவிய மனித உரிமைகள் சம்பந்தமாக பேசப்படுகிறது. அப்பர அன்ஹுடன் கூறினான். வத்துதுமனு, அந்த மனித உரிமைகள் உத்தரவாதப்படுத்தப்படுகின்றன. பிவாசித்தத்தி அல் கானூன், சட்டம் என்கின்ற சட்டத்தின் மூலம், அதாவது சட்டத்தின் துணை கொண்டு. வஃபி ஷக்லி முஆஹதாத், ஒப்பந்தங்கள் என்ற விதத்தில் அவை உத்தரவாதப்படுத்தப்படுகின்றன. உத்தரவாதப்படுத்தப்படுகின்றால் பாதுகாக்கப்படுது. வஃபில் கானூனி தௌலியில் உர்ஃபி, அதே போன்று சம்பிரதாய சர்வதேச சட்டத்திலேயும். வமபாதிஅ ஆம்மத்தின், அதே போன்று பொதுவான கோட்பாடுகள் என்கின்ற அந்த விதத்திலேயும் அவை உத்தரவாதப்படுத்தப்படுகின்றன. அவுபி மசாதிரில் கானூன் அத்தௌலி அல் உஹ்ரா, சர்வதேச சட்டத்தினுடைய மூலாதாரங்கள். மசாதிருல் கானூன் அத்தௌலி உஹ்ரா, ஏனைய சர்வதேச சட்டத்தினுடைய மூல ஆதாரங்கள் மூலமாக அவை பாதுகாக்கப்படுகின்றன, உத்தரவாதப்படுத்தப்படுகின்றன.
வயுருசி அல் கானூனு தௌலியுலி ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டம் உறுதிப்படுத்துகிறது இல்திசாமாத்தின், சில பொறுப்புகளை உறுதிப்படுத்துகிறது. அரசா யுருசினா யஸ்பத், உறுதிப்படுத்துவது. இல்திசாமத் அல் ஹுக்கூமத், அரசாங்கத்துக்கு சில பொறுப்புகளை கட்டாயப்படுத்துது அல்லது உறுதிப்படுத்துது. பில் அமலி பி துருக்கின் முயன, ஒரு குறித்த விதத்தின்படி செயற்பட வேண்டும் என்று. அவில் இம்தினாய் என் அமாலின் முயன, அல்லது குறித்த சில செயல்களை செய்யக்கூட தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு சில பொறுப்புகளை சர்வதேச சட்டம் சுமத்துது கூறுது. மின் அஜ்ரி தஅஸீஸி வ ஹிமாயத்தி ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமைகளை பாதுகாக்கிற பலப்படுத்துவதற்காக வேண்டி, மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் வேண்டி. தஅஸீஸ் பலப்படுத்துவது, ஹிமாயா பாதுகாக்கிற. வல் ஹுர்ரிய்யத் அல் அஸாசிய்யா அல் ஹாஸா, அல் ஹுர்ரிய்யத் அல் அஸாசிய்யா என்ற அடிப்படை சுதந்திரங்கள். அல் ஹாஸா பில் அஃப்ராத் அல் ஜமாத்துனா தனிநபர்களுக்கு சொந்தமான அல்லது குழுக்களுக்கு சொந்தமான அடிப்படை சுதந்திரங்களை பாதுகாப்பதற்காக வேண்டியும். ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமைகள். ஹியல் மபாதி உல் அஹ்லாக்கியா, அவை பண்பாட்டு ரீதியான கோட்பாடுகள். அவில் மஆயிர் அல் இஜ்திமாஇ, அல்லது சமூக ரீதியான அளவீடுகள். அல்லத்தி, அந்த சமூக ரீதியான அளவீடுகள் எத்தகைய என்றால், தஸிஃபு நுமூதஜன் லிஸ்ஸுலூக்கில் பஷரி, மனித நடத்தைக்கான ஒரு முன்மாதிரியை அவை வர்ணிக்கின்றன. அல்லது அந்த மனித நடத்தை எத்தகையது என்றால், யுஃப்ஹம் உமூமன், அவை விளங்கப்படுகின்றன பொதுவாக. பி அன்னஹு ஹுக்கூக்குன் அஸாசியா, அவை அடிப்படை உரிமைகள் என்று அவை விளங்கப்படுகின்றன. லா யஜூஸுல் மஸ்ஸுபிஹா, அவற்றை கடுத்தல் கூடாது. மஸ்ஸபிஹின், அதில் கையடிக்கிறது கூடாது, கடுதி செய்வது கூடாது. முஸ்தஹிக்கத்துன், அவை தகுதி பெறுகின்றன, அவை தகும். வ அசீலா, அவை அடிப்படையானவை. லிகுல்லி ஷக்ஸ், ஒவ்வொரு மனிதனுக்கும். லி முஜர்ரதி கவுனிஹா, அவை இருப்பதற்காக. அவ் கவுனிஹி இன்சான், அல்லது அவன் மனிதனாக இருக்கின்ற காரணத்தினால். முலாசிமத்தன் லஹும், அவர்களோடு அவை ஒட்டி இருக்கக்கூடியவை. வஹிமாயத்துஹா, அவற்றை பாதுகாப்பது. முனல்லமத்துன், ஒழுங்குபடுத்தப்பட்டதாகும். கஹுக்கூக்கின் கானூனியத்தின், சர்வதேச சட்ட உரிமைகளைப் போல. ஹுக்கூக் கானூனியங்கிறது சட்ட ரீதியான உரிமைகள். ஃபி இத்தாரில் கவானின் அல் மஹல்லியா உத்தௌலியா, உள்நாட்டு சட்டங்களிலேயும் சர்வதேச சட்ட அந்த விதியிலேயும். இந்த இத்தார்னால் அந்த அந்த வட்டத்துக்குள். ஃபி இத்தாரில் கவானின், சட்டம் என்ற அந்த வட்டாரத்துக்குள். அல் கவானின் அல் மஹல்லியாங்கிறது உள்நாட்டு சட்டங்கள். அல் கவானின் அத் தௌலியாங்கிறது சர்வதேச சட்டங்கள். வஹிய குல்லியா, இதே மாதிரி இந்த மனித உரிமைகள் என்பவை குல்லியா, முழுமையானவை. தன் தபிக்கு ஃபி குல்லி மக்கான், எல்லா இடங்களிலேயும் அவை பொருந்தும். ஒஃபி குல்லி வக்த், எல்லா நேரங்களுக்கும் அவை பொருந்தும். ஒ முத்தசாவியத்துன் லிகுல்லி நஸ், எல்லா மனிதர்களுக்கும் அவை சரிசமமானவை. அந்த மனித உரிமைகள் என்பவை எல்லா மனிதர்களுக்கும் சரிசமமானவை. தத்தல்லபு தமாஹிய வத்தஷாஉர், தத்தல்லபு, அந்த உரிமைகள் வேண்டி நிற்கின்றன. அத்தமாஹிய வத்தஷாஉர், தமாஹி என்றால் இரண்டர கலந்திருப்பது. தஷாஉர் என்றால் உணர்வுபூர்வமாக இருப்பது. வசியாதத்த அல் கானூன், அதே போன்று இறைமைன்றது சட்டம் ஆட்சி செய்தல் என்ற கொள்கை. வத்தஃப்ரிது அல் மர்இ, மனிதனுக்கு அவை கட்டாயப்படுத்துகின்றன. இஹ்திராம் அல் ஹுக்கூக் இன்சானியல் ஆஹரின், மற்றவங்களுக்குரிய மனித உரிமைகளை மதிக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகின்றன. வஹிய, அவை துகிர்ரு ஜமீ அஃப்ராதில் உஸ்ரத்தில் பஷரியா, மனித குடும்பத்தின் எல்லா தனிநபர்களுக்கும் அது உறுதிப்படுத்துகிறது அல்லது அது ஏற்றுக்கொள்கிறது. கீமத்தன் வ கராமத்தன் அசீலா ஃபீஹிம், அதாவது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பெருமானம் இருக்குது. கீமா வ கராம அசீலா, அடிப்படையான ஒரு கௌரவம் இருக்குது. வபி இக்ராரி ஹாதிஹில் ஹுர்ரியாத், இந்த சுதந்திரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஃபஇன்னல் மர்அ யஸ்ததி, ஒரு மனிதனுக்கு முடியுமாகிறது. அன் யதமத்த பில் அம்னி வல் அமான், பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் அவர்கள் அனுபவிப்பதற்கு. வயுஸ்பிஹு காதிரன், அந்த மனிதனுக்கு முடியுமாகும். அதாவது வயுஸ்பிஹு காதிரன் அல் திஹாதி ஹுக்கூக்கின் ஆலமி அல் கராராத், மன்னிக்கவும். வயுஸ்பிஹு காதிரன், அவன் ஆற்றல் படைத்தவனாக மாறிவிடுவான். அல் திஹாதில் கராராத், தீர்மானங்களை எடுப்பதற்கு. அல்லத்தி துணந்திமு ஹயாத்தகும், அவனுடைய வாழ்நாளை ஒழுங்குபடுத்தக்கூடிய, அந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தக்கூடிய தீர்மானங்களை எடுத்துக்கொள்வதற்கு ஆற்றுள்ளவனாக ஆக்கும். இந்த பந்திகளில் அவர் என்ன சொல்ல வர்றார்னால்,
அதாவது மனித உரிமைங்கிறது வந்து என்னென்ன தன்மைகளை கொண்டதுன்னு சொல்கிறாரு. சொல்லும்பொழுது சொல்கிறாரு, மனித உரிமைகள் வந்து ஹுகூக் அசாசியா, அடிப்படையான உரிமை, அவற்றில் யாரும் கையடிக்கக்கூடாது, எல்லா மனிதர்களுக்கும் அது கிடைக்கணும், அது ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்கணும், சர்வதேச சட்டங்கள்லையாக இருந்தாலும் உள்நாட்டு சட்டங்கள்லையாக இருந்தாலும். அடுத்தது சர்வதேச அந்த ஒரு மனித உரிமைகள் எல்லா இடங்களுக்கும் எல்லா நேரத்துக்கும் பொருந்தும், எல்லா மனிதர்களுக்கும் சரிசமமாக கிடைக்கணும், அது ஒரு உணர்வுபூர்வமானதாக இருக்கணும், மனிதர்கள் வந்து மற்றவங்களுக்கு மனித உரிமை இருக்குதுங்கிறத அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதே போல் மனிதன் என்கின்ற அடிப்படையில் அவனுக்கு ஒரு பெருமானம், கண்ணியம், கௌரவம் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும். அதே போல் ஒரு மனிதன் இந்த மனித உரிமைகள் அவனுக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது தான் அவனுக்கு பாதுகாப்பு வருகிறது. அதோடு சந்தர்ப்பத்தில் இந்த மனித உரிமைகள் முழுமையாக அவனுக்கு கிடைக்கப்பெறும் பொழுது, சுதந்திரம் கிடைக்கும் பொழுது தான் அவனுக்கு சரியான தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள இயலும். என்ற நிம்மதி பாதுகாப்பு இல்லாட்டி அவனால் ஒரு முறையான முடிவை எடுத்துக்க இயலாத நிலைமை வந்துடும். அதுக்கு பிறகு உள்ள பந்தியையும் பாருங்க. யுத்தபரு மபுதஉ ஆலமியத்தி ஹுக்கூக்குல் இன்சான், அதாவது மனித உரிமை உலகளாவியது என்ற கோட்பாட்டு கருதப்படுகிறது. மனித உரிமை உலகளாவியது என்ற அந்த கோட்பாடு கருதப்படுகிறது. ஹஜர் அல் அசாசி ஃபில் கானூனி தௌலி லி ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்தில் ஒரு அத்திவாரக்கல்லாக, அதாவது மைக்கல்லாக கருதப்படுகிறது. ஹஜர் அல் அசாஸ்ங்கிறது வந்து ஃபவுண்டேஷன், அதாவது அதுதான் ஒரு அத்திவாரமாக கருதப்படுகிறது. வக்கத் தம்ம தக்ராருல் ஏராபி, இந்த துண்டெல்லாம் வந்து ஒரு 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 ஃபுஸ்ஹாவான லொகத்து இல்லை. தம்ம தக்ராறுலாம் வாரல, தக்ராருல் ஏராபுன்னெல்லாம் வாராது, அப்படி சொல்கிறல்ல. என்ன சொல்ல வரார் என்றால், அதாவது மீண்டும் மீண்டும் பேசப்பட்டிருக்கிறது, அதான் அர்த்தம். ஒக்க தம்ம தக்ராருல் ஏராப் அன்ஹாதல் மபுத, இந்த கோட்பாடு சம்பந்தமாக மீண்டும் மீண்டும் பேசப்பட்டிருக்கிறது. அல்லது உபுரிசலில் மர்ரத்தில் உலா, முதல் தடவையாக அந்த கோட்பாடு தெரியப்படுத்தப்பட்டது. ஃபில் ஏலானில் ஆலமி லி ஹுக்கூக்குல் இன்சான் ஃபி ஆமி அல்ஃப் வத்திஸ்மியா வசமானிய வார்பயின், அதாவது 1948ஆம் ஆண்டு மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தின் பொழுது இது வெளிப்படுத்தப்படுகிறது. ஃபில் அதீதி மினல் இத்திஃபாக்கியாத், பல்வேறு ஒப்பந்தங்களிலேயும், வல் ஏலானாத், அதே மாதிரியான சர்வதேச பிரகடனங்களிலேயும், வல் கராராத்தி தௌலிய, சர்வதேச தீர்மானங்களிலேயும், ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமைக்கான சர்வதேச தீர்மானங்களிலேயும் பலதிலேயும் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஃபக்கத் உஷீர ஃபில் முத்தமரில் ஆலமி லி ஹுக்கூக்குல் இன்சான் ஃபி ஆமி அல்ஃப் வத்திஸ்மியா வசலாசி வத்திஸ்இன், அதாவது 1993ஆம் ஆண்டு மனித உரிமைகளுக்கான சர்வதேச மாநாட்டில் சுட்டி காட்டப்பட்டது சொல்கிறாரு. அலா சபீலி மிசால், உதாரணமாக எதன் பால்னால், இல அன்ன மின் வாஜிபி துவல், நாடுகளினுடைய பொறுப்பு என்னவென்றால், அன் துஅஸிஸ வ தஹ்மிய ஜமீஅ ஹுக்கூக்குல் இன்சான் வல் ஹுர்ரியத்தில் அஸாஸிய்யா, மனித உரிமைகள் அனைத்தையும் அதேபோல் அடிப்படையான சுதந்திரங்களையும் பாதுகாக்கிறது, பலப்படுத்துறது அவசியம். பிசர்ஃபின் நதரி அன் நுதுமிஹ சியாசியா, பிசர்ஃபின் நதரி அன் நுதுமிஹ சியாசியான்னு அதனுடைய அரசியல் ஒழுங்குகளை கருத்தில் கொள்ளாது. வலிகத்திசாதிய, பொருளாதார ஒழுங்குகளை கருத்தில் கொள்ளாது. சகாஃபிய, கலாச்சார ஒழுங்குகளை கருத்தில் கொள்ளாது. ஃபைன்ன ஹுக்கூக்கல் இன்சான், ஏனென்றால் மனித உரிமை என்பது கைரு காபிலத்தின் லித்தஸருஃப், அதில் மாற்றம் செய்யப்பட முடியாது. வல எம்பகை சஹபுஹா, அவற்றை அபகரிக்கவும் அல்லது அதாவது வாபஸ் பெறவும் முடியாது. இல்லா ஃபி அஹ்வாலின் முஹத்ததா, வரையறுக்கப்பட்ட சில நிலைமைகளிலே தவிர. வத்திபுகான் இஜ்ராஅத்தில் மர்இய்யா, பேணப்படக்கூடிய சர்வதேச செயற்பாடுகள் நடவடிக்கைகளுக்கு அமைவாகவே தவிர. ஃபமசலன், உதாரணமாக, யஜூசு தகீதுல் ஹக்கி ஃபில் ஹுர்ரியா, சுதந்திரத்துக்கான உரிமையை வரையறை செய்ய முடியும். இதாமா தபையன் லி மஹ்கமத்தின் கலாயியத்தின், ஒரு தீர்ப்பு சார் வழங்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துக்கு தெளிவாகினால், அன்ன ஷஹ்சம்மா, ஏதோ ஒரு மனிதர், முதுனிப் குற்றம் செஞ்சிருக்காரு, பிருத்திகாபி ஜரிமா, ஒரு குற்றத்தை செய்வதன் மூலமாக குற்றவாளி என்ற செய்தி தெளிவாகிற சந்தர்ப்பத்தில் சுதந்திரத்தை வரையறுப்பது ஆகும் என்பது போலன்னு சொல்லி காட்டுறாரு. இந்த பந்தில் என்ன சொல்ல வர்றார் என்றால், உலகளாவிய சர்வதேச உரிமைகள்ங்கிறது உலகளாவியது. எனவே அதனால தான் சர்வதேச மட்டத்திலேயும் இந்த உலகளாவிய அந்த மனித உரிமைகள் வந்து எப்பொழுதுமே பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற செய்தியாக சொல்கிறார். மனித உரிமைகளுக்கான முதலாவது பிரகடனம் 1948 வந்து வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இது தவிர பல ஒப்பந்தங்கள், பல பிரகடனங்கள், பல சர்வதேச தீர்மானங்களில் மனித உரிமைகள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்குது. குறிப்பாக 1993ஆம் ஆண்டு மனித உரிமைகளுக்கான உலகளாவிய மாநாடு நடந்துச்சு, அதுலேயும் சம்பந்தமாக சுட்டி காட்டப்பட்டிருக்குது.
அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, நாடுகள் வந்து பொதுவாக மனித உரிமைகளை சுதந்திரங்களை பாதுகாக்கணும். அவங்களோட அரசியலை அல்லது பொருளாதாரத்தை கலாச்சாரத்தை மையமாக காட்டி மனித உரிமைகளை கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மனித உரிமைகள் வந்து இன்னொரு ஆளை அதாவது வந்து மாற்றி அமைக்கிறதோ அல்லது மனித உரிமைகளை வந்து வாபஸ் பெறதோ செய்ய முடியாது. மனித உரிமைகள் எல்லா சந்தர்ப்பங்களையும் அவங்களுக்கு கிடைச்சி ஆகணும். அது சில சந்தர்ப்பங்களில் பொது நடவடிக்கைகளுக்காக, அதாவது பொதுவான ஒரு அரசியல் விவகாரத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, ஒரு தனிநபருடைய சுதந்திரத்தை மட்டுப்படுத்துவாங்க. உதாரணமாக ஒரு ஆள் குற்றம் செஞ்சிருக்கார் என்றால் அவருக்கு வந்து சில சுதந்திரங்கள் வரையறை செய்யப்படலாம். உதாரணமாக பயணம் செய்ய அவருக்கு தடை, வழிப்பயணங்கள் போகிறதுக்கு அவருக்கு தடை, அதே மாதிரி குறித்த சில பதவிகளை நிர்வகிக்கிறதுக்கு அவருக்கு வந்து சுதந்திரம் இருக்காது. இந்த மாதிரி குற்றவாளி என்று வந்தாலே தவிர மற்ற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் மனித உரிமைகள் எல்லோருக்கும் சிசமனாக கிடைக்க வேணும் அப்படிங்கிற செய்தி. ஹுகூக்குன் கைருல் காபிலியத்தி லித்தஜிசியா. ஹுகூக் என்றால் உரிமைகள். ஹக்குன் ஜமு ஹுகூக். கைருல் காபிலியா அதாவது காபில் கைரு காபில் என்று அரபிலே 2 சொற்கள் இருக்கின்றன. காபில் என்று சொல்வது இங்கிலீஷிலே அதாவது சில சில எஜெக்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அடைமொழிகளினுடைய இறுதியில் ஏபிஎல்இ என்கிற அந்த சொல் வருவதை போல அரபியில் போடக்கூடிய அதற்கு நிகராக போடப்படக்கூடிய ஒரு சொல் தான் காபில் என்பது. உதாரணமாக நாங்கள் பிலீவபிள் நம்ப முடியுமான, கியூரபிள் குணப்படுத்த முடியுமான என்று நாங்கள் சொல்வோம். இதே போன்ற ஒரு சொல் தான் காபில் என்பது. அப்படி செய்ய முடியாத என்கின்ற இனேபிள் என்கிற அந்த சொல் தான் கைரு காபில் என்பது. எனவே அந்த சொல்லுக்கு தனித்து நமக்கு கருத்து சொல்ல முடியாது. மாறாக அது பின்னால் வரக்கூடிய அந்த சொல்லோடு சேர்த்து மொத்தமாகத்தான் நான் கருத்து சொல்ல வேண்டும். அது இல்லை என்றால் கபில என்றால் ஏற்றுக்கொள்வது என்று தான் கருத்து. ஏற்றுக்கொண்டான் என்பதுதான் அதனுடைய கருத்து. கபூல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். எனவே இங்கே ஹுகூக்குன் கைருல் காபிலிய திரித்த ஜிசியா, ஜெஸ்ஸ யுஜஸியு தஜிசியா என்றால் கூறு போடுதல் என்று அர்த்தம். எனவே கூறு போடப்பட முடியாத, அதாவது பிரிக்கப்பட முடியாத, கூறுபடுத்தப்பட முடியாத வகை, அதே போன்று பகுதிகளாக ஆக்கப்பட முடியாத ஜுஸ் என்கிற சொல்லியிருந்து தான் ஜுஸாக ஆக்கினாய், ஜஅலஹு ஜுஸ்அன் ஜுஸ்அன், பகுதியாக ஆக்கினான் என்று கருத்தில் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே கூறுபடுத்தப்பட முடியாத, பங்கு வைக்கப்பட முடியாத, பிரித்து நோக்கப்பட முடியாத உரிமைகள் என்றுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஜமீஉ ஹுகூக்கில் இன்சான், மனித உரிமைகள் அனைத்துமே கைரு காபிலத்தின் லித்தஜிசியா, கூறுபடுத்தப்பட முடியாதவை. சவா உன் கானத் ஹுகூக்கன் மதனியத்தன், சவா உன் கானத் அவை இருந்தாலும், ஹுகூக்கன் மதனியத்தன் அதாவது சிவில் உரிமைகளாக இருந்தாலும், வசியாசியத்தன் அரசு உரிமைகளாக இருந்தாலும் இருப்பதும் சமமே. சவா உன் என்றால் சமமே. அதாவது அரசியல் ரீதியான உரிமைகள், சிவில் என்றால் இராணுவத்துக்கு மாற்றமான சிவில் சார் உரிமைகளாக இருந்தாலும் அவை எதுவும் கூறுபடுத்தப்பட முடியாதவை, அவை பிரித்து நோக்கப்பட முடியாதவை என்று இங்கு அவர் சொல்ல வருகிறார். மிஸ்ல அல் ஹக் ஃபில் ஹயாத்தி, மிஸ்ல அல் ஹக்கி ஃபில் ஹயாத்தி, வாழ்வதற்கான உரிமையை போல. ஹக்குல் ஹயாத்தி என்றால் வாழ்வதற்கான உரிமை. அதைத்தான் அவர்கள் பிரித்து சொல்கிறார்கள். அல் ஹக்கு ஃபில் ஹயாத்தி, வாழ்வதிலே உள்ள உரிமை என்று, வாழ்வதற்கான உரிமை. வஃபில் முசாவாத்தி அமாமல் கானூன், சட்டத்துக்கு முன்னால் எல்லோரும் சமமே என்கின்ற அந்த உரிமை, அதாவது ஹக்குல் முசாவாத்தி அமாமல் கானூன். வஃபி ஹுர்ரியத்தி தாபீர், ஹுர்ரியத்து தாபீர் என்றால் கருத்து சுதந்திரம். இக்திசாதியத்தன் என்ற சொல் இந்த ஹுகூக்கன் மதனியத்தன் சியாசியத்தன் என்ற சொல்லோடு தொடர்பட்ட, அதோடு அத்துப் செய்யப்பட வேண்டிய ஒரு சொல்லாக இருக்கிறது. ஹுகூக்கன் இக்திசாதியத்தன் என்ற அடிப்படையில் இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியான உரிமைகளாக இருந்தாலும், வஜித்திமாயியத்தன் சமூக ரீதியான உரிமைகளாக இருந்தாலும், சகாஃபியத்தன் கலாச்சார ரீதியான உரிமைகளாக இருந்தாலும், மிஸ்ல அல் ஹக் ஃபில் கானூன், மிஸ்ல அல் ஹக்கில் மிஸ்ல அல் ஹக்கி ஃபில் அமல், மன்னிக்கவும், மிஸ்ல அல் ஹக்கி ஃபில் அமல் தொழில் செய்வதற்கான உரிமையை போல, வல்லமான் அல் ஜித்திமாயி சமூக பாதுகாப்பு, சமூக உத்தரவாதத்துக்கான உரிமை, வத்தாலீம் கற்பதற்கான உரிமை, கல்விக்கான உரிமை. ஹுகூக்கன் ஜமாஇயத்தன் அல்லது கூட்டுரிமைகளாக இருந்தாலும் சரியே. மிஸ்லு அல் ஹக்கி ஃபித் தன்மியா, அதாவது சமூகத்தை அபிவிருத்தி செய்கின்ற அல்லது நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற உரிமையை போல. நம்மா யுனம்மி தன்மியத்தன் என்று சொன்னால் அபிவிருத்தி செய்தல் என்று பொருள்படும். ஃபஹிய, எனவே இந்த உரிமைகள்
ஹுகூகுன் கைரு காபிலத்தின் லித்தஜிசியத்தி கூறுபடுத்தப்பட முடியாத உரிமைகளாகும். கூறுபடுத்தப்பட முடியாத உரிமை என்றால் அவை, அதாவது இவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உரிமை, இவர்களுக்கு அனுமதிக்கப்படாத உரிமை, இவர்களுக்கு கிடைக்க வேண்டும், இவர்களுக்கு கிடைக்கக்கூடாது, அல்லது இவர்களுக்கு கொடுக்கப்படலாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட முடியாது என்று நாங்கள் பிரித்து நோக்க முடியாது. ஒமுத்த ராபித்தத்துன் அவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. ஒமுத்த ஆசிரத்துன் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரக்கூடியவை. ஒமின் ஷஅனி தஹ்சீனி அஹதி அல் ஹுகூக் இந்த உரிமைகளில் ஒன்றை சீர் செய்கின்ற விடயத்திலே, வமின் ஷஅனி தஹ்சீனி அஹதில் ஹுகூக் இந்த உரிமைகளில் ஒன்றை சீர் செய்கின்ற விடயத்தில் நின்றும் உள்ளதுதான் நாம் அன் யுயஸ்ஸர அலிருத்திகாவு அன் யுயஸ்ஸர அலிருத்திகாவு பில் ஹுகூக்கில் உஹ்ரா ஏனைய உரிமைகளை மேம்படுத்துவதை இலேசிப்படுத்துவதானது. ஏனைய உரிமைகளை மேம்படுத்துவதை இலேசிப்படுத்துவதானது இந்த உரிமைகளில் ஒன்றை சீர் செய்கின்ற விடயத்தினின்றும் உள்ளதாக இருக்கும். அது என்ன சொல்ல வராங்கன்றால், இதில் வரக்கூடிய தனி சொற்கு நம்ம பார்க்கணும். ஹஸ்ஸன யுஹஸ்ஸின் என்றால் சீர் செய்கிறது, அழகுபடுத்துறது, மேம்படுத்துறது, அப்படி மாதிரி கருத்து. இருத்தக்கா பிஹி என்றாலும் ஒன்றை மேம்படுத்துவது, உயர்ச்சிக்கு கொண்டு வருவது, மேலோங்கச் செய்வது என்று அர்த்தம். எனவே சில உரிமைகளை சீர் செய்தால் இன்னும் சில உரிமைகள் மேம்படும் என்றிருந்தால், அப்படி ஒரு ஒரு உரிமையை சிறப்பாக்குவதற்கு, ஒரு உரிமையை அதாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு இன்னொரு உரிமையை சீர் செய்வது அல்லது மேம்படுத்துவது காரணமாக இருக்கும் என்று அதனை செய்யலாம் என்ற செய்தியைத்தான் அங்கே சொல்ல வருகிறார். ஒபில் மிஸ்லி அல்லது ஒபில் மசலி உதாரணமாக, மிசில் என்று சொல்வது தான் நல்ல, மசலன் என்று சொல்வது தான் பொருத்தம். ஒபில் மசலி உதாரணமாக, ஃபைனல் ஹெர்மான மின் அஹதில் ஹுகூக் இந்த உரிமைகளில் ஒன்றை நாங்கள் தடுப்பதானது யுஅஸ்ஸிரு அது தாக்கத்தை ஏற்படுத்தும், பிஷக்லின் செல்பியின் பாதகமான விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அலல் ஹுகூக்கில் உஹ்ரா ஏனைய உரிமைகளின் மீது பாதகமான விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இப்போ உதாரணமாக வாழ்வதற்கான உரிமை தடுக்கப்பட்டால் அவருக்கு கல்வி கற்க இயலாது என்ற ஒரு நிலைமை வந்துடும். கல்வி கற்க முடியாதுன்ற, அதாவது கல்வியை ஒருவருக்கு நாங்கள் கொடுக்காம அந்த கல்வி கற்றலைங்கிற அந்த உரிமையை நம்ம தடுப்பமாக இருந்தால் அது அவருடைய ஏனைய விஷயங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பிறகு அவர் சொல்றார் வஹிய ஹுகூக்குன் முத்தசாவியத்துன் வகைரு தமீசியத்தின் இந்த இடத்துல அந்த ஹுகூக்குன் முத்தசாவியத்துன் வகை தமீசி என்று சொல்லி அதை நாங்கள் ஒரு தனி தலைப்பாக போட்டுக்கிறது தான் நல்லது மாதிரி எனக்கு படுகுது. எனவே அதை ஒரு தலைப்பாக வச்சு நாங்கள் பார்ப்போம். ஹுகூக்குன் முத்தசாவியத்துன் வகைரு தமீசியத்தின் உரிமைகள் என்பவை முத்தசாவிய சரிசமமானவை, வகைரு தமீசியத்தின் அவை பாகுபடுத்தப்படாதவை. அவை பாகுபடுத்தப்படாதவை என்றால் அதாவது ஒரு இனத்துக்கு கொடுக்குற இன்னொரு இனத்துக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி. தமீஸ் என்கிறது பாகுபடுத்துறனால் வித்தியாசப்படுத்தி பார்க்கறது. அதமு தமீஸ் அதாவது பாகுபடுத்தாமல் இருப்பது என்பது, பாகுபடுத்துறதுங்கிறது இங்கிலீஷில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதமு தமீஸ் மபுதஉன் ஷாமிலுன் ஃபில் கானூனி தௌலி சர்வதேச சட்டத்திலே இது ஒரு பொதுவான கோட்பாடாகும். அதமு தமீஸ் அதாவது உரிமைகளை பாகுபடுத்தி பார்க்காமல் இருப்பதானது மபுதஉன் ஷாமில் ஒரு பொதுவான பொதுவான கொள்கையாகும். மபுதன கொள்கை அல்லது அடிப்படை அப்படின்னு கருத்து. ஃபில் கானூனி தௌலி அலி ஹுகூக்கல் இன்சான் மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்தில் அது ஒரு பொதுவான கோட்பாடு. வல் மபுதஉ மௌஜூதுன் ஃபி ஜமீஇல் முஆஹதாத்தி ரஈசியத்தி லி ஹுகூக்கல் இன்சான் மனித உரிமைகளுக்கான பிரதான ஒப்பந்தங்கள் அனைத்திலேயும் இந்த கோட்பாடு இருக்கின்றது. வல் மபுதஉ மௌஜூத் என்றால் இந்த கோட்பாடு இருக்கிறது. ஃபி ஜமீஇல் முஆஹதத் எல்லா ஒப்பந்தங்கள்லையும். முஆஹதா என்றால் ஒப்பந்தத்துக்கு சொல்கிறது, அதாவது கண்ட்ராக்ட் அல்லது அக்ரிமெண்ட் அதுகளுக்கு சொல்கிறேன். வயுவஃபிரு அல் மௌதுஉ ரஈசியு லிபாது இத்திஃபாக்கியாத்தி தௌலியத் லி ஹுகூக்கல் இன்சான் வயுவஃபருல் மௌதுஉ ரஈசியு வயுவஃபருன்னு தான் வாசிங்க, மஜ்ஹூலா வாசிக்கிறது சரி மாதிரி எனக்கு விளங்குது இடத்துக்குள்ள. வயுவஃபருல் மௌதுஉ ரஈசியு பிரதான தலைப்பு வழங்கப்படுகிறது. லிபாதில் இத்திஃபாக்கியாத்தி தௌலியத்தி லி ஹுகூக்கல் இன்சான் மனித உரிமைகளுக்கான சர்வதேச சில ஒப்பந்தங்களுக்கான பிரதான தலைப்பாக வழங்கப்படுகிறது. என்னென்று பின்னுக்கு வரும் போல நினைக்கிறேன், பார்ப்போம். மிசில் அல் இத்திஃபாக்கியத்தி தௌலிய சர்வதேச ஒப்பந்தத்தை போல லில் கலா யலா ஜமீஇ அஷ்காலி தமீஸ் அல் உன்சுரி தமீஸ் அல் உன்சுரிங்கிறது இனப்பாகுபாடு, ரேசிசம்னு சொல்லுவாங்க. இனப்பாகுபாட்டின் அனைத்து வடிவங்களையும் அழிப்பது,
இல்லாதொழிப்பது. கதா அலைஹி, கதா யக்தி கதா அன் அலா போட்டு பயன்படுத்தினால் அழித்தொழிப்பது, இல்லாமலாக்குவதுன்னு அர்த்தம். எனவே இனப்பாகுபாட்டினுடைய அனைத்து வடிவங்களையும் ஒழிப்பதற்கான சர்வதேச சட்டத்தை போல, வலித்திஃபாக்கியத்தி தௌலியத்தி இன்னும் சர்வதேச சட்டத்தை போல, லில் கலா யரா ஜமீஇ அஷ்காலி தம்ஈஸ் லித்தல் மர்அ, பெண்ணுக்கு எதிரான பாகுபாட்டு அதாவது பெண்ணுக்கு எதிராக பாகுபாடு காட்டுதலினுடைய சகல வடிவங்களையும் அளிப்பதற்கான சர்வதேச சட்டத்தை போல. வயந்தபிக்குல் மபுதஉ அலா குல்லி ஷஹ்ஸின், எனவே இந்த கோட்பாடு எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். இன்தபக்கண்டால் பொருந்துகிறது. ஃபீமா யதஅல்லகு, சம்பந்தப்படுகின்ற விடயத்தில், பிஜமீஇ ஹுகூக்குல் இன்சான் வல் ஹுர்ரியாத், மனித உரிமைகள் சுதந்திரங்கள், அதாவது அனைத்து மனித உரிமைகளோடையும் சுதந்திரத்தோடையும் சம்பந்தப்படக்கூடிய விடயத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இந்த கோட்பாடு என்பது பொருந்தும். வயுஹ்தரு தமீஸு, பாகுபாடு காட்டுவது தடை செய்யப்படும். அலா அசாசி காயிமத்தின் மினல் ஃபிஆத் கைரில் ஹஸ்ரியா, வரையறுக்கப்படாத பிரிவினர்கள், அதாவது ஃபியாத்துனா பிரிவினர்கள், கூட்டங்கள்னு சொல்லலாம். அப்போ அல்ல கைரல் ஹஸ்ரியன்னா வரையறுக்கப்படாத, ஹஸ்ருன்றது வரையறுக்கிறது, கைருல் ஹஸ்ரின்னா வரையறுக்கப்படாத கூட்டங்களில் நின்றும், அதாவது வரையறுக்கப்படாத கூட்டங்களில் நின்றும் உள்ள பட்டியலுக்கு அமைவாக, அலா அசாசி காயிமத்தின், ஒரு பட்டியலுக்கு அமைவாக இந்த பாகுபாடு காட்டுவது தடை செய்யப்படுகிறது. மினல் ஃபியாத் கைல் ஹஸ்ரியா மிஸ்ல அல் ஜின்ஸ் வல் இருக்கு, அதாவது இனத்தை வச்சு பாகுபாடு காட்டுறது. வல் இருக்குங்கிறது இருக்குன்னு சொல்கிறது நம்ம அதாவது அது ஜின்ஸ்னால் இனம், இருக்குங்கிறது இனம் தான். ஆனால் ஜின்ஸுங்கிறது பெரும்பாலும் ஆண் பெண் என்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வரலாம். அதாவது அல் ஜின்ஸ் என்பது இனத்தை குறிக்கும். இனம் என்று சொல்கிற பொழுது இதில் இரண்டு விஷயங்கள் அடங்கும். ஒன்று நாடு, அல்லது நாடுகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய அந்த இனம், அல்லது ஜின்ஸ் என்பது ஆண் பெண் அந்த பாகுபாட்டையும் குறிக்கும். வல் இருக்கு என்பது இந்த இடத்துல அதாவது ஒரு ஒரு சுதேச மக்களினுடைய பழங்குடி அதாவது வம்சாவளியை இருக்கு என்கின்ற சொல் குறிக்கிறது. வல்லவுன் என்பது நிறத்தை அடிப்படையாக கொண்டு பாகுபாடு காட்டுகின்ற அந்த விஷயத்தை குறிக்கும். ஒமா இல்லாதலிக்கு, இதே போன்று இன்று சர்வதேச மட்டத்திலே பாகுபாட்டுக்காக காட்டப்படக்கூடிய காரணிகள் யாவும் வரும். ஒமா இல்லாதலிக்கை என்றால் இது போன்ற அம்சங்கள். எனவே இதனுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்றால், வயுஹ்தரு தமீஸ் அலா அசாசி காயிமத்தி மினல் ஃபியாத் கைரில் ஹஸ்ரியா, அதாவது வரையறுத்து பார்க்க முடியாத அதாவது விதங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அத்தனை அதாவது பாகுபாடும் தடுக்கப்பட வேண்டியது. அதாவது இன்று இனத்தை அடிப்படையாக கொண்டு, அல்லது தேசியத்தை அடிப்படையாக கொண்டு, அல்லது நிறத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கப்படக்கூடிய அத்தனை பாகுபாடுகளும் தடுக்கப்பட வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம். வ யுஸ்தக்மலு மபுதஉ அதமி தமீஸ், அதாவது பாகுபாடு படுத்தப்பட முடியாது என்ற கோட்பாடு முழுமைப்படுத்தப்படுகிறது பிமபுதஇல் முசாவாத்தி, சமத்துவம் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு. அலன் நஹ்வில் மதுகூரி ஃபில் மாத்தத்தி அல் அவ்வல் அல்லது வாஹித், முதலாவது அதாவது சரத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்துக்கு அமைவாக, அலன் நஹ்வினால் அந்த விதத்தில் படிக்கு, அல் மதுகூர்னால் கூறப்பட்டிருக்கக்கூடிய விதத்தின் படிக்கு, ஃபில் மாத்தத்தி வாஹித் அதாவது இலக்கம் ஒன்று, அதாவது முதலாம் சரத்தின்படி, மினல் ஏலானில் ஆலமி லி ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமைகளுக்கான சர்வதேச பிரகடனம் பட்டியலிலே முதலாவது சரத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய விதத்துக்கு அமைவாக. யூலது ஜமீ உன்னாஸ், எல்லா மனிதர்களும், அந்த முதலாம் சரத்து என்னென்று கேட்டால், எல்லா மனிதர்களுமே பிறக்கிறார்கள், அஹ்ராரன் சுதந்திரமானவர்களாகத்தான் பிறக்கிறார்கள், முத்தசாவீன ஃபில் கராமத்தி வல் ஹுக்கூக், உரிமை விஷயத்திலேயும் மனித சங்கை என்கின்ற அந்த விடயத்திலும் சமமாக இருக்கக்கூடிய சுதந்திரமானவர்களாக மனிதர்கள் எல்லோருமே பிறக்கிறார்கள். அடுத்த பந்தியில் அதாவது தக்ஃபுலு அல் கவானீனு, சட்டங்கள் அதாவது பொறுப்பேற்கின்றன, வததுமனு, அவை உத்தரவாதப்படுத்துகின்றன, அல் அந்திமத்து தஷ்ரீ அல்லது வததுமனு அல் அந்திமத்து தஷ்ரீஇயத்து ஃபி முஅலமி பிலாதில் ஆலம், பெரும்பான்மையான உலக நாடுகளில், ஃபி முஅலமி பிலாதில் ஆலம் என்றால்
பெரும்பான்மையான உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டவாக்க ஒழுங்குகள், நிலாமுஞ்சம் அந்திமாண்டால் ஒழுங்குகள், அத்தஷ்ரீயன் சட்டவாக்க ஒழுங்குகள் உத்தரவாதப்படுத்துகின்றன சியானத்த ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமைகளை பாதுகாக்குகின்ற அந்த விடயத்தை உத்தரவாதப்படுத்துகின்றன. அப்போ சர்வதேச சட்டங்களும் நாடுகள் இருக்கக்கூடிய சட்டவாக்க ஒழுங்குகளும் மனித உரிமைகளை பாதுகாக்கிற விஷயத்தை பொறுப்பேற்று அவற்றை உத்தரவாதப்படுத்துகின்றன. வாலர் ரகம் இந்தாரிக்கு, அப்படி இருந்தும் கூட ஃபஇன்ன ஹாதிஹில் அன்லிமா, இந்த விதிகள் அல்லது இந்த ஒழுங்குகள் லா தக்கூனு தாஇமன் ஃபஆலத்தன், எப்பொழுதும் அவை வினைத்திறன் மிக்கவைகளாக இருப்பதில்லை. அதாவது வினைத்திறன் மிக்கதாக என்றால் சரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருப்பதில்லை. வதஜீசு முதமுஹா, அவற்றில் பெரும்பான்மையானவைகளுக்கு இயலாமல் போய்விடுகின்றன. அன் இக்ராரி பாதி ஹுக்குல் இன்சான், சில மனித உரிமைகளை ஏற்றுக்கொள்கின்ற அந்த விஷயத்துக்கு இயலாமல் போய்விடுகின்றன. இல்லா அன்னல் மஆயிரல் ஆலமியா, என்றாலும் உலகளாவிய இந்த அளவுகோல்கள் ததுமனு, அவை பொறுப்பேற்கின்றன இக்ரார ஹாதிஹில் ஹுக்கூக், இந்த உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை உத்தரவாதப்படுத்துகின்றன. இந்த தஅஜிசுல் ஹுக்கூமாத்து அன் ஹிமாயத்திஹா, அதாவது அரசாங்கங்கள் அவற்றை பாதுகாப்பதற்கு இயலாமல் போகின்ற அந்த நேரத்தில். வகானத் முனல்லமத்துல் உம்மமில் முத்தஹிதா, ஐக்கிய நாடுகள் சபை இருக்கின்றது. அல்லத்தி தஅமலு, அது செயற்படுகிறது. லில் முஹாஃபலத்தி அலல் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கு, அதாவது சிவில் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கு. வஸ்ஸலாம், அதே போன்று அமைதி. அத்தௌலியைனி, சர்வதேச பாதுகாப்பையும் சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி இயங்கக்கூடிய இந்த ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையானது கதி சன்னத் மூலமல் கவானின் தௌலிய, பெரும்பான்மையான சர்வதேச சட்டங்களை அவை அறிமுகப்படுத்தியிருக்கின்றன அல்லது உருவாக்கி இருக்கின்றன அல்லது வகுத்திருக்கின்றன. சன்ன என்றால் ஒரு சட்டத்தை வகுக்கிறது. சன்னத் மூலமல் கவானின் தௌலிய அல்லத்தி துகிர்ரு ஹுக்கூக்கல் இன்சான், மனிதர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து சர்வதேச சட்டங்களையும் அல்லது மனித உரிமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சர்வதேச சட்டங்களில் பெரும்பான்மையானவற்றை அவை உருவாக்கியிருக்கின்றன. வதக்ஃபுலு சியானத்தஹ, அவற்றை பாதுகாப்பதையும் அவை பொறுப்பேற்கின்றன. யுதுகர், சொல்லப்படுகிறது. அன்ன காஃபத்த துவலில் ஆலம் அல் முஸ்தகில்லா தக்ரீபன், அதாவது கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்ற அத்தனை நாடுகளும், காஃபத்து துவலில் ஆலம் என்றால் உலக நாடுகளில் பெரும்பான்மையானவை அல்லது அனைத்து உலக நாடுகளும், அல் முஸ்தகில்லா என்றால் சுதந்திரம் அடைந்த அனைத்து உலக நாடுகளும், தக்ரீபன் கிட்டத்தட்ட லஹா, அவற்றுக்கு இருக்கின்றன மகாயித் பில் உம்மமின் முத்தஹிதா, ஐக்கிய நாடுகள் சபையில் அவற்றுக்கான உறுப்புரிமை இருக்கின்றன. இந்த இதில் மக்காயித் என்றால் ஆசனம் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது, அதாவது உறுப்புரிமை. ஐக்கிய நாடுகள் சபையில் அவற்றுக்கான உறுப்புரிமை இருக்கிறது. தத்தவாசலு கடைசி பந்தியை பாருங்க. தத்தவாசலு அல் முஜித்தமாத்துல் பஷரியத்து, மனித சமூகங்கள் தொடர்பு கொள்கின்றன. பாதுஹா பிபாத், சிலதோடு, சில சமூகங்களோடு தொடர்பு கொள்கின்றன. மின் ஹிலாலி தஃபாஉலி சகாஃபாத்தி வத்திஜாரா, மின் ஹிலாலினால் ஊடாக, மின் ஹிலாலி தஃபாஉலி சகாஃபாத், தஃபாஉலு சகாஃபாத்தினால் கலாச்சாரங்களை பரிமாறிக்கொள்வது, வத்திஜாரா வியாபாரங்களை பரிமாறிக்கொள்வது, விவசாயிகள் ஏலாம், அதே போன்று ஊடகங்களை பரிமாறிக்கொள்வது அல்லது அவற்றில் ரியாக்ட் பண்ணுறது. தஃபாஅலைங்கிறது ரியாக்ட் பண்ணுறது, அதாவது எதிர்வினையாற்றுவது என்று அர்த்தம். கஸ்ஸுஹஃபி, அதாவது ஊடக சாதனங்கள் என்று சொல்லும் பொழுது கஸ்ஸுஹஃபி தினசரி பத்திரிகைகளைப் போல, வஷபகாத்தில் இன்டர்நெட் இணையதளங்களைப் போல, வத்தில்ஃபாஸ் அதே மாதிரி தொலைக்காட்சியைப் போல. அப்போ இந்த ஊடக சாதனங்கள் ஊடாக வியாபாரங்கள் அதே மாதிரி கலாச்சாரங்கள் ஊடாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன சர்வதேச மனித சமுதாயங்கள். யுசாயிது ஹாதல் இத்திசால், இந்த தொடர்பாடல் உதவுகிறது. அல்லது யூரஃப், இதற்கு தான் சொல்லப்படுகிறது பிஸ்மில் அவுலமா, சர்வதேச அதாவது உலகமயமாக்கம் சொல்லப்படுது. எனவே இந்த சர்வதேச உலகமயமாக்கல் என்ற பெயரை கொண்டு அறியப்படக்கூடிய இந்த தொடர்பாடல் உதவுகிறது. அலா நஷ்ரில் வஇ பி ஹுக்கூக்கில் இன்சான், மனித உரிமை சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பரப்புவதற்கு உதவுகின்றன. ஃபி ஜமி அன் ஹைல் அலம்டால், உலகின் எல்லா பகுதிகளிலேயும். வத்தகூமுல் உமமுல் முத்தஹிதத்து, ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்டு வருகிறது. வபாதுல் முனல்லமாத்தில் உஹ்ரா, இன்னும் சில அதாவது நாடுகள் மேற்கொண்டு வருகிறது. பில் கஷ் அனின்திஹாகாத்தி ஹுக்கூக்குல் இன்சான் ஹவுலல் ஆலம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமைகளை மீறக்கூடிய விஷயங்களை கண்டறிவதை மேற்கொள்ளுது. கஷஃப அன்ஹுன்றால் கண்டறிவது அல்லது அம்பலப்படுத்துவது.
எனவே உலகம் முழுவதும் மனித உரிமைகள் மீறப்படுவது, இன்திஹாக்காத் என்றால் மீறப்படுகின்ற அந்த விஷயங்களை கண்டறிகிற அந்த விடயத்தை ஐக்கிய நாடுகள் சபையும் ஏனைய மனித உரிமை அமைப்புகளும் மேற்கொண்டு வருது. வத்தஅமலு அந்த இயக்கங்கள் அனைத்தும் செயற்படுகின்றன அலா வக்ஃபி ஹாதில் இன்திஹாக்காத் இந்த மனித உரிமை மீறல்களை நிறுத்துவதற்கு அவை செயற்பட்டு வருகின்றன. எனவே இந்த பகுதிகளோட நமக்கு அரபு மொழி காப்புத்தர உயர்தரம் தரம் 12 ஆசிரியர் வழிகாட்டி என்ற நூல் முழுமை பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அதாவது தரம் 13 ஆசிரியர் வழிகாட்டியான அந்த புத்தகத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுகளில் இருந்து நமக்கு துவங்கலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.